நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி நீங்க வாங்க, இங்க நீங்க நின்றுட்டு இருக்கிறது உங்களுக்கு சேஃப் கிடையாது, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க முரளி. உடனே அபி இப்பவே நான் ஊரை கூட்டினா என்ன நடக்குன்றது தெரியாது, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டதும் முரளி வந்து மனசுக்குள்ள எதுக்காக அபி என் மேல இவ்வளோ கோபம் காட்டுறீங்க, உங்க மேல நான் எந்த அளவுக்கு உயிரா இருக்கேன்னு தெரியுமா, அதை ஏன் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு முரளி அங்கிருந்து போறாங்க. அபி ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல ராகவ் வந்ததும், ஓ வந்துட்டீங்களா வாங்க, இப்ப நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, அதை பார்த்து கூட நீங்க எங்களை தப்பா நினைப்பீங்க, நினைச்சுக்கோங்க, நீங்க நல்லதா நினைச்சதான் எனக்கு அதிசயமே தவிர இப்படி நினைக்கிறது வந்து என்னுடைய அதிசயம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அபி பேசிட்டு இருக்காங்க. உடனே ராகவ் வந்து சாரி கேட்கிறாங்க. எதுக்காக சாரி, நீங்க கேட்கிற சாரி எல்லாம் என்னால வந்து வேல்யூபிளா எடுத்துக்கவே முடியாது, எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. இல்ல நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சுடு, எல்லாரும் முன்னாடியும் நான் ரொம்பவே உன்னை இன்சல்ட் பண்றேன், அது ரொம்ப பெரிய தப்புன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபி கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா அபி இந்த சாரியை அக்செப்ட் பண்ணி இல்லையா, ராகவ் கூட திரும்ப வீட்டுக்கு போவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.